வெல்கம் டு டெக்லினெக்ஸ் சேனல். டுடே என்ன பார்க்க போனால் லினக்ஸோட பேசிக் 15 கமெண்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பிகினர் லெவலாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, டே டு டே ஆக்டிவிட்டியில் டெய்லி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இம்பார்ட்டன்ட் 15 கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கமெண்ட்டை நம்ம ரியல் டைம் ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் லினக்ஸில் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏடபிள்யூஎஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் EC2 கிரியேட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க. EC2 கிரியேட் பண்ணிட்டு நான் SSH எடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ரியல் டைமாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் SSH எடுத்து கனெக்ட் பண்ணிட்டேன். ரூட் யூஸராக சுவிட்ச் ஆகுறேன். ஃபஸ்ட்டு கமாண்ட் print ஷோ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி PWT ரூட்டு. இது ரூட் யூஸரோட ஹோம் டைரக்டரி. நெக்ஸ்ட்டு CD ஸ்லாஷ் தான் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இந்த யூஸரோட பேரண்ட் டைரக்டரி. ரூட் யூஸர் வந்தாச்சு. இப்போ பேரண்ட் டைரக்டரிகிட்ட இருக்கோம். /ls போட்டிங்கன்னா என்னென்ன டைரக்டரி அண்ட் ஃபைல் இருக்குன்னு காட்டும். ரெண்டாவது கமாண்ட் இது. இப்போ ls-l அப்படி போட்டிங்கன்னா யூசர் நான் சொன்னல ரூட் யூசர் பெர்மிஷனு, டேட்டு, டைம் எல்லாமே காட்டும். ls நெக்ஸ்ட் CD கமாண்ட் இருக்குன்னா இப்போ நம்ம எந்த டைரக்டரியில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பேரண்ட் டைரக்டரியில் இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம CD /var நெக்ஸ்ட் டைரக்டரிக்கு மூவ் ஆகிறோம். CD இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா வேறு டைரக்டரியில் இருக்கேன். நெக்ஸ்ட் ls-l போட்டிங்கன்னா அந்த டைரக்டரியில் இருக்க டைரக்டரி அண்ட் ஃபைல்ஸை காட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு CD www இங்கே இருக்குது பார்த்துங்க. இந்த டைரக்டரியில் மூவ் ஆகிறேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா வேறு www பாத்தில் இருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் பேக்கில் வரேன்னா CD /. வேரில் வந்துட்டீங்க. கிளியர் கொடுத்துக்கோம். கிளியர் கமாண்ட். இப்போ PWனா வேறு டைரக்டரியில் இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா மேக் டைரக்டரி. இப்போ நான் வேரில் இருக்கேன். நான் ரூட் யூஸரோட ஹோம் டைரக்டரிக்கு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ls என்னென்ன ஃபைல்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். ls எந்த ஃபைலும் டைரக்டரியும் இல்லை. ls-l போட்டிங்கன்னா இப்போ நான் ரூட் யூஸரோட ஹோம் டைரக்டரியில் இருக்கேன். இப்போ நான் ஒரு டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எதுவுமே பண்ணலை. எந்த டைரக்டரியும் இல்லை, எந்த ஃபைலும் இல்லை. mkdir ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணேன். என்ன டைரக்டரி கிரியேட் பண்ணேன்னா எக்ஸாம்பிள்னு கூட கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள். இப்போ ls-l போட்டிங்கன்னா எக்ஸாம்பிள்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பாத்துக்குள்ள CD எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிள்ன்ற டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். ரூட் யூஸர் ஹோம் டைரக்டரிக்குள்ளே எக்ஸாம்பிள்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டைரக்டரி நேமு எக்ஸாம்பிள் தான் வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்தப்பறம் நெக்ஸ்ட்டு டச் கமாண்ட். டச்சுன்றது ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணுறது தான். இப்போ டச் கமாண்ட் ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், டச் கமாண்ட் டச் ஃபைனல். இது ஒரு ஃபைலோட நேம். ஃபைனல்ன்றது ஒரு ஃபைலோட நேம். இப்போ அகைன் ls-l போடுவோம். எக்ஸாம் டைரக்டரியில் ஃபைனல்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உள்ள எம்டி ஃபைல் இதோட ஃபைல் நேம் அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு என்ன பண்ணலான்னா டச் கொடுத்து final1.txt ஃபைல் தானே, txt ஃபைல் நேம். இப்போ ls-l கொடுக்குறேன். அவ்வளோதான். ஃபைலோட நேம் தான். final.txt ஃபைலோட நேம். உள்ள எந்த டேட்டாவும் இல்லை. நெக்ஸ்ட் கமாண்ட் கேட் கமாண்ட் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபைல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ஃபைல் ஒன்று உள்ளே போட்டுக்கோங்க. vi போட்டு ஃபைனல்
ஃபைனல். இப்போ ஒரு டேட்டா நம்ம அந்த ஃபைனலுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். எந்த டெக்ஸ்ட்னாலும் ஆட் பண்ணிக்குவோம். ஏஎம்ஆரில் போகிறோம். இது சும்மா காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஃபைனல் காப்பி பண்ணிவிட்டு டெர்மினலுக்கு எஸ்கேப் ஷிஃப்ட் அமுக்கி WQனா சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபைனலுக்குள்ளே நான் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளியர் கொடுத்துருக்கேன். -l ஃபைனல்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன கமாண்ட் பார்க்குறோம்? கேட் கமாண்ட். டிஸ்பிளே ஃபைல் கண்டென்ட். கேட் கொடுத்து ஃபைனல் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைனலுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகுது பாருங்க. டிஸ்பிளே ஃபைல் கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுது. அந்த ஃபைனலுக்குள்ளே என்ன இருக்குன்னா அதே சேம் final.txt கொடுக்குறேன். அதுக்குள்ளே நான் எந்த ஃபைலுமே போடலை, கண்டென்ட் எதுவுமே போடல, அதனால் உள்ளே எதுவுமே ஷோ பண்ணல. அகைன் கேட் கொடுத்து ஃபைனல் கொடுக்குறேன். கண்டென்ட் ஷோ பண்ணுது. கேட் கமாண்ட் அதுதான். நெக்ஸ்ட்டு காப்பி கமாண்ட். இப்போ என்ன பண்ணலான்னா காப்பி என்னென்னா சிபி ஃபைனலுக்குள்ளே இருக்கிறத final.txtக்குள்ளே காப்பி பண்ணுறேன். ஃபைனலுக்குள்ளே இருக்கிறத final.txtக்குள்ளே காப்பி பண்ணிட்டேன். இப்போ கேட் கொடுக்குறேன். அகெயின் கேட் கொடுத்து final.txtல கொடுக்குறேன். காப்பிலையும் கேட் final.txt கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா இப்போ கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுது. அப்போ நான் எந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணேன்? ஃபைனலில் இருக்கிறத final.txtல காப்பி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். காப்பி ஃபைனல் அகைன் ஒரு நேம் கொடுக்கலாம். டேட்டா என்ட்ரி. இப்போ பாருங்கள், கேட் காப்பி பண்ணியிருக்கேன். டேட்டா என்ட்ரியில் கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஃபைனல் இருக்க கண்டென்ட்டை டேட்டா என்ட்ரியில் ஒரு ஃபைலுக்குள்ளே என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போ எப்படின்னா காப்பி பண்ணியிருக்கேன். ஃபைனல் என்ற ஒரு ஃபைலை டேட்டா என்ட்ரிக்குள்ளே காப்பி பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே பண்ணது கேட் போட்டு டேட்டா என்ட்ரி. நெக்ஸ்ட்டு மூவ் கமாண்ட். மூவ்னா ஃபைலில் மூவும் பண்ணிக்கலாம், ரீநேமும் பண்ணிக்கலாம், டைரக்டரியும் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் கமாண்டு தான். இப்போ கிளியர் கொடுத்துப்போம். கிளியர் -l சேம் கண்டென்ட் தான் எல்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன மூவ் பண்ணலான்னா டேட்டா என்ட்ரியை எங்கே மூவ் பண்ணலாம்? சிடி பேக் வந்துட்டேன். சிடி எக்ஸாம்பிளுக்குள்ள போயிட்டு ஃபைனலில் இப்போ டேட்டா என்ட்ரி மூவ் பண்ணுறேன். எம்பி டேட்டா என்ட்ரி /root. டேட்டா என்ட்ரியை ரூட் டைரக்டரிக்குள்ளே மூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், -l டேட்டா என்ட்ரி ஒரு ஃபைலே இல்லை. எங்கே இருக்கோம்? எக்ஸாம்பிளுக்குள்ளே. இப்போ நான் இந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்கேன். எங்கே மூவ் பண்ணியிருக்கேன்னா ரூட் பாத்துக்குள்ளே. இப்போ ரூட் டைரக்டரிக்குள்ளே போகிறேன். pwt ரூட் டைரக்டரி -l டேட்டா என்ட்ரின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இது டைரக்டரி, இது ஃபைல். இப்போ அகைன் எக்ஸாம்பிளுக்குள்ளே வரேன். ரீநேமும் பண்ணிக்கலாம். இப்போ -l இப்போ என்ன பண்ணலாம்? ரீநேம். இப்போ ஃபைனல் சேம் நேம் இருக்கனால என்ன பண்ணலான்னா ரீநேம் கொடுத்துக்கலாம். எம்இ ஃபைனல்
txt ரீநேம் என்ன பண்ணலாம், ரீநேம் டெஸ்ட்டுன்னு கொடுப்போம், test1.txt. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஃபைலை மூவ் பண்ணேன் வேறு டைரக்டரிக்கு, இப்போ ரீநேம் கொடுக்குறேன். இப்போ ls-l போட்டிங்கன்னா ஃபைனல் இருக்குது, ரீநேம் கொடுத்துருவேன் test.txt, இது ரீநேம். அகைன் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ரிமூவ் கமெண்ட், ஆர்எம்னா ரிமூவ் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி. இப்போ ls-l இப்போ ரிமூவ் பண்ணுவோம், ஃபைனல்ன்றதை ரிமூவ் பண்ணிடுவோம். எஸ், இப்போ ls-l ஃபைனல்ன்றது ரிமூவ் பண்ணிவிட்டேன், test.txt மட்டும் இருக்குது. ஆர்எம்ன்றது ரிமூவ் டைரக்டரி, ரிமூவ் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டரி. நெக்ஸ்ட்டு df-h ஹச்னா ஸோ டிஸ்க் ஸ்பேஸ் யூசேஜ் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெர்மினல் வரேன், df-h d df-h டிஸ்க் ஸ்பேஸ் காட்டுது பார்த்துக்கோங்க. பார்ட்டிஷனோட எல்லாரோட யூஸ்டு அவைலபிள் யூஸ் மவுண்டட் பாயிண்ட் டிஸ்க் ஸ்பேஸ் எல்லாமே காட்டுது. 8 GB அவைலபிள் வந்து 5 GB இருக்குது, 2 GB வந்து யூஸ்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். டிஸ்க் ஸ்பேஸ் காட்டுது சேம். இப்போ என்ன பண்ணுறோன்னா cd நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்ன பண்ணா du-sh ஸோ சைஸ் ஆஃப் டைரக்டரி ஆர் ஃபைல்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிளுக்குள்ளே 2 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் டைரக்டரியில் 2 ஃபைல் கிரியேட் பண்ணி du-sh கொடுத்துட்டு /example எக்ஸாம்பிள் டைரக்டரிக்குள்ளே என்னென்ன சைஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 4K 4.0 KB தான் இருக்குது. எக்ஸாம்பிள் டைரக்டரிக்குள்ள ஃபைலோட சைஸு டோட்டலாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு என்ன பண்ணலாம், cd இது வேறு டைரக்டரியில் போய்ட்டு du-sh wwன்னு ஒரு டைரக்டரி இருக்குது, அதுக்குள்ளே பார்ப்போம். 252 MB இருக்குது. ஓகே, இப்போ cd என்ன பண்ணலாம் du-sh வேறுக்குள்ளே லாக்னு ஒரு டைரக்டரி இருக்கும், லாக் டைரக்டரி உள்ள இருக்க ஃபைல் சைஸ்லாம் ஷோ பண்ணும். இதே ஸ்டார் போட்டிங்கன்னா உள்ளே இருக்க எல்லா ஃபைலும் ஷோ பண்ணும். லாகுக்குள்ளே இருக்க எல்லாரோட ஃபைல் அண்ட் டைரக்டரியோட சைஸு ஷோ பண்ணும். du-sh இந்த cd பேக் வந்துடுறேன், அகைன் கிளியர் கொடுத்துறேன். இப்போ free-h இது மெமரி ஸ்பேஸ் அண்ட் ரேமோட யூசேஜ் காட்டும். free-m h ரேமோட சைஸு, பஃபர் கேட்சு, அவைலபிள் சைஸ் இப்போ எவ்வளோ இருக்குன்ட்டு, டோட்டலு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்னு ஷோ பண்ணுது. ஃப்ரீ சைஸு, மெமரி அண்ட் ஸ்வாப், ரேம் ஸ்பேஸாக காட்டும் free-h. நெக்ஸ்ட்டு டாப் கமாண்ட், ப்ராசஸ் லோடு. இங்கே பார்த்தீங்கன்னா டாப் டிஸ்பிளே ரியல் டைம் சிஸ்டம் ப்ராசஸ், சிஸ்டமோட ப்ராசஸ் எல்லாமே ஷோ பண்ணுது. சிஸ்டமோட ப்ராசஸ்லாம் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அது தெரியுது. லோட் ஆவரேஜ், யூசர் எல்லாமே ஷோ பண்ணும். கியூ கொடுத்துட்டிங்கன்னா கட் ஆயிரும், கிளியர். நெக்ஸ்ட்டு ஷோ ஆல் ரன்னிங் ப்ராசஸ், ps-ef ரன்னிங் ப்ராசஸ் எல்லாமே ஷோ பண்ணும். இவ்வளோ ப்ராசஸ் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஆல் ரன்னிங் ப்ராசஸ். இப்போ grub எதுக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு cd எக்ஸாம்பிள் ஒரு டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா, ஓகே.
கிளியர். எக்ஸாம்பிள் ஃபைல் வச்சுருக்கோம் நம்ம லிஸ்ட் பண்ணது grep பண்ணுறோம். இப்போ உள்ள கேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணோம். கரெக்டாக? ஓகே. இப்போ grep என்ன பண்ணு பாருங்கன்னா -i. இப்போ ஃபாஸ்டரை நம்ம grep பண்ணுவோம். ஃபாஸ்டர் என்ன ஃபைல்? டெக்ஸ்ட். ஃபாஸ்டரை search the text or pattern ஃபைலோட அவுட்புட் உங்களுக்கே தெரியும். search the text சர்ச் பண்ணுறோம் ஆர் பேட்டர்ன் இன் ஃபைல் அவுட்புட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம்னா எஸ்ன்னு கொடுப்போம். எஸ்ஸை மட்டும் ஷோ பண்ணுதா? அந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம ஷோ பண்ணுறோம். பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை. வேறு என்ன பண்ணலாம்? சர்ச் கொடுத்துட்டு சேம் கண்டென்ட் இருக்கிறத வந்து கூகுள் இருக்கு. எக்ஸாம்பிள் கூகுளில் எத்தனை டைம் பிரிண்ட் ஆகிருக்கணும் உங்களுக்கு? கூகுள் 1 2 3 4 டைம் வந்து கூகுள்ன்ட்டு உள்ள டெக்ஸ்ட்டு இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக சர்ச் பண்ணி எடுத்து வருது. search the text or pattern in files output. இன்றைக்கி வந்து டோட்டலாக 15 கமாண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ரியல் டைமில் கம்பெனியில் டெய்லி யூஸ் பண்ணுற 15 கமாண்ட்ஸ் தான் டுடே பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மோர் கமெண்ட் இன்னும் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன கம்பெனியில் ரியல் டைம்லலாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் வீக்லி 3 வீடியோஸ் போடுவேன். நீங்கள் இதிலேயே லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிறதுக்கு என்னோடய வீடியோஸ் எப்போயுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 by 1 நம்ம பார்க்கலாம். ரியல் டைமில் எப்படிலாம் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாமே ரியல் டைம் ப்ராக்டிக்கலாக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.